அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொங்கு மண்டலம்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தினமலரில் 1990 கோயம்புத்தூரில் புதுசாக எடிஷன் ஆரம்பித்தோம். அப்போ இங்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க மதுரையிலேருந்து. 90லேருந்து 2004 வரைக்கும் கொங்கு மண்டலம் தான். 98 திருப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். இங்கேயும் ஒரு 4 வருஷம் இருக்கேன். ஸோ பல்லடம் எனக்கு ரொம்ப பிடித்த ஊர். அப்போ இருந்த பல்லடமும் இப்போ உள்ள பல்லடத்தையும் பார்த்தாக்கா இவ்வளோ வித்தியாசங்கள். உங்கள் மனசு பசுமையானது. அந்த பசுமையான மனசு எனக்கு அப்போவே தெரியும். அந்த பசுமையை இப்போ நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. அதுதான் என்னுடைய உள்ளார்ந்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே வேதாத்திரி ஐயா எனக்கு ரொம்ப பழக்கம். ஆலியார் அறிவுத்திருக்கோயிலில் கார்த்திகேயன் சார், கிருஷ்ணராஜ் சார் நம்ம பார்த்தேன். அவங்க கூட நானும் ஆலியார் அறிவுத்திருக்கோயிலில் ஒரு மெம்பராக இருந்தேன். அங்கே அங்கேயும் போயிருக்கேன், பல முறை போயிருக்கேன் நான். அந்த மனசு இங்கே எனக்கு தெரியுது. இப்போது ஒரு குட்டி அறிவு திருக்கோயில் மாதிரி எனக்கு தோணுது. அந்த பிரமிப்பாக இருக்குது எனக்கு. அதே அந்த ரிலாக்ஸேஷன் ஐயா கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி சார் அதே ரிலாக்ஸேஷன் தான் வேதாத்திரி சொல்லுவாங்க. அந்த குரல் அதே குரலாக இருந்தது. வேதாத்திரி குரலே இப்படியே தான் இருக்கும். அடுத்துங்க காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்போ நான் இங்கே இருக்கும்போது திருப்பூர், பல்லடம், சோமனூர் இந்த பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. சங்கர் சார், சந்தான சார் எல்லாம் கலெக்டராக இருக்கும்போது திருப்பூர்லாம் பார்த்தா பயமாக இருக்குது ரமேஷ், எதிர்காலம் என்ன ஆகும் தெரியல, பொல்யூஷன் ஓவராக போயிட்டுருக்கு, பல்லடத்தில் விசைத்தறி நிறையா இருக்குது, டஸ்ட்டு வருது, குழந்தைகள் மூச்சு விட்டாக்கா வயசானவங்களுக்கெல்லாம் உள்ள பஞ்சு வரக்கூடிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. திருப்பூர் பகுதி, பல்லடம் பகுதி, கொங்கு மண்டலமே எவ்வளோ நாளைக்கு தான் பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசு அவங்க எப்போ மாறப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை மாற்றணுன்னாக்கா பசுமை இந்த ஊருக்கு முக்கியம் அப்படின்னும்போது அப்போ விவசாயம் கொஞ்சம் கம்மியாகி எல்லாம் விண்டு மில்லில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பெல்லாம் இப்போ நீங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்கும்போது. பணங்கிறது எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம். நான் தமிழ்நாட்டில் தினமலரில் 37 வருஷமாக வேலை செய்கிறேன். 26 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். பணம் மட்டும் முக்கியம் இல்லை. வாழும் வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் இதுதான் மிக முக்கியமானது. அது இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களை நான் எந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. நிறைய சமூக சேவை செய்கிறாங்க. இந்த மாதிரி அர்ப்பணிப்பான சேவை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கிடைச்சதில் நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்படணும். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நானும் உங்கள் கூட சென்னையில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பணியில் இணைஞ்சிக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் ஒரு மெம்பர்ஷிப் சேர்க்கறதாலும் சேர்த்துக்குங்க. ஏன்னா பேசிக்லி நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். பண்ருட்டி எனக்கு சொந்த ஊர். முந்திரி, பலா, வாழை, தென்னை. இங்கே கூட ஆலியார்லேருந்து தென்னை கொண்டு போயிருக்கேன் நான். டிஜே இப்போ பல்லடத்துக்கு பக்கத்தில் காமநாயக்க மாநிலத்தில் மகாலிங்கன்னு சொல்லிட்டு ராம்கங்கா தென்னை கேட்டிருக்கேன். இப்போ ஒரு 300 கன்று கேட்டிருக்கேன். கரும்பு போட்டிருக்கோம் நாங்கள் எங்கள் விவசாயத்தில். நான் எந்த ஊர் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்தாலும் என் ஊருக்கு போனாக்கா அந்த விவசாயத்தை பார்த்து காலையில் 6 மணிக்கு நான் நிலத்துக்கு போயிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அந்த லுங்கியோட விவசாயத்துக்கு போய் பார்த்தாக்கா அந்த மனசு உள்ள திருப்தி எங்கேயுமே கிடைக்காது. 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் கூட எனக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. எங்கள் நிலத்தில் இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வரீங்க.
எனக்கு பிறகு நான் இருக்கும்போதும் என்னோடய சன்னை பயன்படுத்திக்கலாம். அவர் ஹைகோர்ட் லாயர் பவித்ரராஜன்ட்டு ஜுடிஷியல் இது கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காரு. மருமகளும் லாயர், ஹைகோர்ட் லாயர். பத்திரிகை துறையில் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் அகில இந்திய அளவில் எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செய்ய தயாராக இருக்கேன். அதேபோல் தமிழக அளவில் எதாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். சந்தோஷம், நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த குறிப்பாக எங்கள் அண்ணன் டிஎம்எஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். பல முறை சொல்லுவாங்க, வந்து பாருங்கள் வனத்துக்குன்னு. வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்கள் வேலை அப்படி, உங்கள் வேலை பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எந்த நேரமும் 24 hours மிஷின் மாதிரி வாழ்க்கை. இப்படியே ஓடி போச்சு எங்களுக்கு 37 வருஷம். இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிற நன்றி, வணக்கம்.